போட்டி போட்டு குறையும் தக்காளி வெங்காயத்தினுடைய விலை. காய்கறி சந்தையில் ஒரு கிலோ இவ்வளவு தானா? கடந்த 2 மாதங்களாக உயர்ந்து வந்த தக்காளி வெங்காயத்தினுடைய விலை தற்பொழுது சரிந்துள்ளது. மழை பாதிப்பு குறைந்தாலும் காரிப்பருவ பயிர்கள் வரத்தாலும் விளைச்சல் அதிகரித்து அப்படி விலையும் தற்பொழுது குறைந்துள்ளது. காய்கறிகள் தான் சமையலுக்கு முக்கியமானது. அந்த வகையில் தக்காளி மற்றும் வெங்காயத்தினுடைய தேவை அதிகமானது. எந்தவித சமையலாக இருந்தாலும் தக்காளி வெங்காயம் இல்லாமல் உணவு சமைக்க முடியாது. அந்த வகையில் தக்காளி வெங்காயத்தினுடைய விலையானது கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் மாத பட்ஜெட்டில் தக்காளி மற்றும் வெங்காயத்திற்கு என தனியாக பணம் ஒதுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. மேலும் சமையலிலும் குறைவான அளவே தக்காளி வெங்காயம் பயன்படுத்தப்பட்டது. விலை உயர்வால் இல்லத்தரசிகள் குறைவான அளவே தக்காளி மற்றும் வெங்காயத்தை வாங்கி சென்றனர். எனவே விலையை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு வெங்காயத்தினுடைய விலையை கட்டுப்படுத்த ரயில்களில் டன் கணக்கில் தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பியது. ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய நடவடிக்கையும் எடுத்தது. தமிழக அரசும் தக்காளி விலையை குறைக்கும் வகையில் பண்ணை பசுமை கடைகளில் ஒரு கிலோ 30 முதல் 50 ரூபாய்க்கு தக்காளி மற்றும் வெங்காயத்தினை விற்பனையும் செய்தது. இருந்தபோதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய வகையில் சென்று சேராத நிலை நீடித்தது. இந்நிலையில் மழை பாதிப்பு குறைந்ததன் காரணமாகவும் காரிஃப் பருவ பயிர்கள் வரத்தின் காரணமாகவும் வெங்காயம் மற்றும் தக்காளியின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. டன் கணக்கில் காய்கறி சந்தைக்கு தக்காளி மற்றும் வெங்காயம் வருகிறது. இதனால் விற்பனை விலையானது சரசரவென சரிந்தது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 30 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி ஒரு கிலோ 15 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 35 ரூபாய்க்கும், குடைமிளகாய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், பாகற்காய் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், சுரைக்காய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது. அவரைக்காய் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கும், கேரட் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் ஒன்று 17 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் ஒரு கிலோ 160 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது. பீன்ஸ் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும், இஞ்சி ஒரு கிலோ 80 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், பீரங்காய் ஒரு கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் விற்பனையும் செய்யப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.